வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் என்ன ட்ரெண்டிங்காக ஒரு டிசைன் போயிட்டுருக்குன்னா இந்த டிசைன் தாங்க, ஸ்காலப் டிசைன். இந்த டிசைன் தான் இப்போ எல்லாருமே ஸ்லீவுக்காகட்டும், பின்னாடி பேட்டர்ன் எல்லாமே இந்த ஸ்காலப் டிசைன் தான் எல்லாருமே போடுறாங்க. அதனால் இந்த டிசைன் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இதை என்ன பண்ணுன்னா, ஒரு 2 இன்ச்சுக்கு கேன்வாஸில் வச்சு அழகாக இந்த ஸ்காலப் டிசைனை வெட்டிடுங்க. வெட்டினதுக்கப்புறம் கிளாத்தில், அதாவது நம்மளோட கைக்காக வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி வளைவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அயர்ன் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த கேன்வாஸ் அயர்ன் பண்ணனா சரியாக ஒட்டாது. அங்கங்கே ஒரு இடத்துல ஒட்டும், ஒரு இடத்துல ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தையல்லே போட்டுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒட்டணும் அப்படின்னா, நீங்கள் இதோட இன்னொரு கேன்வாஸ் மொத்தமாக இருக்குது, அந்த கேன்வாஸ் வாங்கி நம்ம இந்த மாதிரி வச்சு தையல் வைக்கிற இடத்துல அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். ஆனால் ஒட்டுறதை விட உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அது பிரிஞ்சு வராது. அந்த கேன்வாஸ் ரொம்ப மொத்தமாக இருக்கும். இப்போ அடியில் பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் கிளாத்தை வச்சு இன்னொரு டைம் தையல் அடிக்கணும். இந்த தையல் தான் வெளியில் தெரியாது. இந்த தையல் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வரும். இது கேன்வாஸ்க்கு உள்ளார அடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்த தையல் கேன்வாஸ்க்கு மேலே அடிச்சிங்க. இப்போ அடிக்கிற தையல் கேன்வாஸ்க்கு உள்ளார மெயின் துணியும் லைனிங் துணிக்கும் சென்டரில் ஓரமாக கேன்வாஸை ஒட்டியே அந்த வளைவுக்கு ஒட்டியே தையல் அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பும் போது கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். பார்க்குறதுக்கு அதே மாதிரி நம்ம என்ன அழகாக ஷேப்பில் வெட்டியிருக்குமோ அதே ஷேப் வெளியில் கிடைக்கணும். அப்படின்னா அழகாக நீங்கள் தைச்சா தான் முடியும். தைக்காமல் நம்ம தைக்கிறதுல கோணையாக தைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த ஷேப் வராது. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை, அந்த வளைவுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு வெட்டுங்க. ரொம்ப ஒட்டி வெட்டக்கூடாது. தையலுக்கு வெளியில் 1/4 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது கேன்வாஸ் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாச் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்புங்க. குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையும் அந்த வளைவுக்கு ஒரு நாச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த ஸ்காலப் டிசைன் வெளியில் தெரியும். சரிங்களா? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். முன்ன பார்த்திங்கன்னா இந்த டிசைன் மேலே தையல் அடிக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு அயர்ன் பாக்ஸ் வச்சு மேலே அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட தேவையில்லை. அப்படி போடாமலே உங்களுக்கு நல்லா அழகாக செட் ஆகிடும். லைனிங்கும் துணியும் மேலே வச்சுருக்கிறனால உங்களுக்கு ரெண்டும் உள்ளுக்குள்ளே போயிட்டு நீட்டாக உங்களுக்கு அயர்ன் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன் ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.